ஒரு லோன் வாங்கும்போது 65 வயசு ஆச்சா. அவருக்கு லோன் வாங்கும்போது 65 வயசு. என் வயசு வந்து 52 என்னமோ என் வயசு. லோன் நீங்க அவருக்கு கொடுத்தீங்க, ராஜசேகரன்றவருக்கு தான் நீங்க லோன் கொடுத்தீங்க தவிர தாராக்கு லோன் கொடுக்கல. அந்த லோனை கொடுத்தீங்க, இன்சூரன்ஸ் போட்டீங்க, இவ்வளவு பணம் நீங்க கட்டணும்னு சொன்னீங்க, எல்லாமே சொன்னீங்க. அந்த இன்சூரன்ஸ் எங்க போச்சு? ஏன் என்ன டார்ச்சர் பண்றீங்க நீங்க? பேங்க்காரங்க எதுக்கு எனக்கு டார்ச்சர் பண்ணணும்? அந்த இன்சூரன்ஸ் எங்கன்னு கேட்டாக்கா பதில் சொல்ல மாட்டேன்றீங்களே நீங்க வீட்டையும் காலி பண்ண சொல்லுவீங்க, என்கிட்ட நீங்க காசும் கேட்பீங்க, போலீஸோட வந்து அடியில் தடியில். ஏமா என் வயசுன்னா என் வயசுக்கு ஏத்த போல நீங்க 30 ரவுடிங்களை வந்து போலீஸ் கிலீஸ் வந்து என்னை வந்து வெளியே பிடிச்சி தள்ளுவீங்களா நீங்க? நான் லோன் எங்க வீட்டுக்காரர் வாங்கினாரு இல்லையா? நான் என்ன தப்பு பண்ண? என் வீட்டுல இருக்க பூனைங்க என்ன தப்பு பண்ணுச்சு? நீங்க பண்ற கலாட்டா வந்து அந்த சிசிடிவி கேமரா தெரியக்கூடாதுன்னு நீங்க ஆஃப் பண்றீங்க. 2 கேமரா என் வீட்டுல 2 கேமராவும் ஆஃப் பண்ணிட்டீங்க. வந்தவொடனே டக்கு டக்குன்னு ஆஃப் பண்ணிட்டீங்க. எதனால? அப்ப நீங்க பிளானோட தானே திருட வந்திருக்கிற நீ. இன்சூரன்ஸ்க்கு பதில் கிடையாது. என் வீட்டு பொருளுங்கெல்லாம் வந்து என்ன கேட்க மாட்டீங்க நீங்க. 2ஆம் தேதி வந்தாங்க சீல் வச்சாங்க. 3 4ஆம் தேதி என் பூனைங்கெல்லாம் செத்து போய் கிடக்குது. அதுல 2 பூனை உயிரோட இருக்குது. அது சாப்பிடாம கொள்ளாம. ஒரு பிளவுஸ் நான் எத்தனை நாளைக்கு போட்டுருப்பேன்? தோச்சி அதே ஒரே புடவை கட்ட முடியுமா? எங்க குளிப்பேன்? அம்போன்னு ரோட்ல விட்டுறீங்க. காலையில அந்த அம்மா வேலைக்கு போயிடுவாங்க. வேலைக்கு போகும்போது நான் வெளியே வந்துடுவேன். அதோட நைட்டு கூப்பிடுவாங்க ஃபோன் பண்ணி வாமான்னு சொல்லிட்டு. என்னதான் இருந்தாலும் ஃப்ரெண்டு வீடு இருந்தாலும் அவங்க எப்படி அலோவ் பண்ணுவாங்க? என்ன நைட்ல படுக்கிறதுக்கு விடுவீங்க, பகல் ஃபுல்லா விட்டுருவீங்களா நீங்க எனக்கு? அவங்களுக்கு 1008 வேலை இருக்கும் அந்த வீட்டுல. என்னால அவங்களுக்கு வேலை கெடுது இல்லையா?